என்னுடைய பேர் ரகுபதி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா ஒன்றுக்குன்ற கிராமத்திலேருந்து வரேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 20 வருஷமாக யோகா செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் யோகா. வர்மா வந்து 2017 காட்பாடியில் ஒருத்தர் வந்து அவர் வந்து டச் மட்டும்தான் கொடுப்பாரு. அவருடைய கிளாஸ்லாம் கூட அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போயே நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன், ஏன் இதெல்லாம் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எதையுமே சொல்லி கொடுத்ததில்லை. ஐயாவுடைய காணொலியாக நிறைய வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துட்டு ரொம்ப பார்ப்பேன் நான். அவர் எங்கெங்கே எப்படி கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம். அப்படி இருக்கும்போது சித்ரா மேம் ஒரு முறை இந்த புக்கு வந்து சித்ரா மேம் நான் வந்து இந்த மாதிரி வந்தப்போ நான் 2 புக்கு வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து சித்ரா மேம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது, ஜனவரி 10 வந்து அட்டன் பண்ணுறீங்களா? மேம் என்ன சொல்கிறீங்க, இது கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, ஐயா தான் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறையா மற்றவங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஐயா வந்து நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயத்தில் பல பேர் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இது வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம 16,000 கொடுத்துட்டு தான் வந்தோம். ஆனால் இது வந்து இதுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஐயாவோட குடும்பம் வந்து அவருடைய குடும்பம் வந்து நீடூடி வாழணும். ரெண்டாவது வந்து இன்னும் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்தது வந்து என்னுடைய குடும்பத்துக்கு தான் பண்ணணும் அப்படின்றது தான் வந்தேன். ரெண்டாவது வந்து நான் மேம் கிட்ட கேட்டப்போ கூட அவங்க இங்கே வந்து நீங்கள் வரலாம் அப்படின்னு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே வந்து கூட வந்து செய்யணும். ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்துட்டு காலையில் வந்துட்டு ஈவினிங் போகணும், ஆர்மிலேருந்து வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. கொஞ்ச நாள் வந்து செய்யணும். மனைவிக்கு சொல்லிகிட்டு இருப்பேன், என்னுடைய ஃபஸ்ட்டு இதுவே நீங்கள் தான், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஐயாவுடைய கல்லூரி வந்து இன்னும் சீக்கிரமாக ஆரம்பித்து அதில் பல பேர் பயனடையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி.